வெல்கம் டு அபு கிளாஸ். நான் உங்கள் அப்துல். இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல் இதான் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஏதாவது சஜஷன், இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அதை கூடிய சீக்கிரம் அப்கமிங் வீடியோஸில் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு மாதிரி இந்த யூடியூப் சேனல் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் சிஓசி ரிலேட்டட் வீடியோஸ். இட் கேன் பி எனி திங். சிஓசி அட்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கலாம், இல்லை ஈவெண்ட் அட்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை மந்த்லி ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிளான் கேம்ஸாக இருக்கலாம். இட் கேன் பி எனி திங் கைஸ். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். இதை தாண்டி அதை நான் போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷர் கைட்ஸ், இப்போ சிஓசி புதுசாக ஃப்ரெஷர் கைட் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில, அது மாதிரிலாம் சொல்லுங்கள். நான் ஈச் டவுன் ஹாலுக்கும் போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட டவுன் ஹால்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ஹால் 17 தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் அப்கிரேட் முடிச்சிட்டேன். ஜஸ்ட் இந்த சூப்பர் சார்ஜ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஹீரோஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஹீரோஸ் எல்லாமே மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜஸ்ட் இந்த ட்ரூப்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ட்ரூப்ஸும் அப்கமிங் டேஸில் அப்கிரேட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனல் நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோடய பக்கெட் லிஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப நாளாகவே சரி அப்புறம் பார்த்துட்டு போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் டைமே வந்துடுச்சு. நான் என்ன முடிவு பண்ணால் சரி இதை விட்டா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற வேஸ்ட்டு நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூடியூப் கிரியேட் பண்ண மணி ஏர்ன் பண்ணவோ அதெல்லாம் கிடையாது. என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது எனக்கு பிடிச்ச மாதிரி ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோதான். அப்புறம் நம்ம நம்ம இப்போ லிஜெண்ட் லீக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். லிஜெண்ட் லீக்லாம் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லிஜெண்ட் லீக் அட்டாக் பண்ண எப்பவுமே கிரவுண்ட் அட்டாக் தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக ட்ராக் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராக் அட்டாக் பண்ணி எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக அதான் பண்ணிட்டு இருந்தேன். உங்களே தெரிஞ்சிருக்கும். ட்ராக் யூசர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன மீன் பண்ணுறேன்னு. ஆக்சுவலாக நல்ல அட்டாக் தான். பட் ஆனால் ரொம்ப பண்ணி போர் அடிச்சு போச்சு ஈஸியாக. ஸோ நான் கிரவுண்ட் அட்டாக் என்ன பண்ணால் எட்டி த்ரோவர், அப்புறம் அந்த எட்டி த்ரோவர், அப்புறம் சேஜ் மிஷின்ஸ் அதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணுவேன். ஃபஸ்ட் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன், எல்லா அட்டாக்லேயுமே ஃபனலிங் பண்ணி விட்டுருவேன். ஃபனலிங் பண்ணி விட்டுட்டு எல்லா ட்ரூப்ஸுமே கோர்க்கு மூவ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூவ் பண்ணுவேனே. ஸோ அதான் என்னோடய அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். ஸோ அதில் எப்போதுமே 3 ஸ்டார் இது பண்ண சொல்ல முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபனலுக்கு மூவ் பண்ணிங்கன்னா 2 ஸ்டார் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இது டவுன் ஹால் 16 அண்ட் டவுன் ஹால் 17 கரெக்டாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். அது அக்செப்ட் பண்ணி நம்ம டீமில் நம்ம யூடியூப் சேனலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது மைக் ப்ராப்ளம், இல்லை ஏதாவது கண்டென்ட் சரியில்லை, கண்டென்ட் குவாலிட்டி வேணும், ஏதாவது சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டேன் கிளாஸ் ஆல் டவுன் ஹால் 80 குடிச்சு வரப்போதும் கேள்விப்பட்டேன். அரௌண்டு கிராண்ட் சிஓசி ஃபினாலி முடிஞ்சவொடனே வரப்போன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஐ திங்க் அந்த டிசம்பர் அந்த கிறிஸ்மஸ் டைம் கிட்ட தான் இருக்கும். அந்த டைம் மோஸ்ட்லி மூவ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கே தெரியும் கிளாஸில் மோஸ்ட் ஆஃப் த பேர் இப்போ அப்கிரேட்ஸே முடிச்சுட்டாங்க. சும்மா ஜஸ்ட் இந்த சூப்பர் சார்ஜ் கிராஃப்டர் டிஃபென்ஸும் கொடுத்து சும்மா ஜஸ்ட்டு பிளேயர்ஸ் என்கேஜாக வச்சு நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் பிளேயர்ஸ் முடிச்சு அடுத்த டவுன் ஹால் எப்போன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் மோஸ்ட் ஆஃப் த பேர் இன்னும் இப்போ தான் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கிளாஸ் புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி திரும்பி ஃபஸ்ட்டு விளாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்க்கும்போது அவங்களே தெரிஞ்சிருக்கும். முன்னெல்லாம் 4-5 நாள் இருக்கிற அப்கிரேட்ஸ்லாம் இப்போ 1 day 12 hours மூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர்ஸ்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு 1 month ரஷ் பண்ணாலே போதும். 1 month டவுன் ஹால் 8 கிட்டத்தட்ட வந்துடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆக்சுவலாக நான் எதுவுமே ஸ்பெசிஃபிக் டாப்பிக்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா ஜஸ்ட்டு என்னோடய பேஸ் இன்ட்ரோ, என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ அதை பற்றி கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஒரு 2 பில்டர் ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள என்ன அப்கிரேட் பண்ணலாம் பார்க்கும்போது இதுக்குள்ளே கோல்டு ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுங்கும்போது அதிகபட்சம் 1 lakh தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஒரு 2 அப்கிரேட் போட்டு போக வேண்டியதான். வேறு எதுவும் பெருசாக அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. எல்லாமே சூப்பர் சார்ஜஸ் தான். அவங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு எக்ஸ்போ மட்டும் ஒரு சூப்பர் சார்ஜ் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் போட்டு முடிச்சுட்டா நெக்ஸ்ட் இனிமேல் நாளைக்கு தான் அப்கிரேட் பில்டர்ஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் குட்டாக இருந்தாலும் சரி, பேடாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.